அவ்வளோதான். ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டார். ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டார். காணாது நீ இன்றி தீராதென்றார். ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டார். செந்நிறத்து பூச்சரமோ மை எழுதும் சித்திரத்து தேன் குடமோ. செந்நிறத்து பூச்சரமோ மை எழுதும் சித்திரத்து தேன் குடமோ. ஆசையுள்ள மேனியிலும் ஒரு பக்கம் அச்சம் என்ன மானிடமோ. நாடு விட்டு நாடு வந்தால் பெண்மை நாணமின்றி போய்விடுமோ. ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டான். ஓடம் உன் ஓடம் இது உன்னோடும் என்னோடும் ஓடும். ஓடட்டும் ஓடம் என்ன இனி என் வாழ்வு முன்னோடு ஓடும். ஓடம் உன் ஓடம் இது உன்னோடும் என்னோடும் ஓடும். ஓடட்டும் ஓடம் என்ன இனி என் வாழ்வு முன்னோடு ஓடும். விருந்தும் மருந்தும் உன் கண்ணல்லவா. இருந்தும் மறைத்தேன் நான் பின்னல்லவா. விருந்தும் மருந்தும் உன் கண்ணல்லவா. இருந்தும் மறைத்தேன் நான் பின்னல்லவா. நாளை என் வானத்தில் தேவினி. மாதத்தில் ஓர் நாள் தான் பௌர்ணமி. போகட்டும் போக போக இந்த பொன்னூஞ்சல் என் நெஞ்சில் ஆடும். ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டார். தேனி நீ ஒரு ரோஜா. I love you. நம்மை தேடுகின்றது வா வா வா. காதல் தெய்வம் பாடுகின்றதே வா வா வா. அல்ப்ஸ் மலை சிகரத்தில்
அழகிய ரைன் நதி ஓரத்தில் மாலை பொழுதின் சாரத்தில் மயங்கித் திரிவோம் பறவைகள் போல. மஞ்சள் மலரால் ஆடை பின்னுவோம் வா வா வா. வாழ்வே வாகன ஆடை போடுவோம் வா வா வா. வெள்ளிய மேகம் துள்ளி எழுந்து அள்ளி வழங்கும் வெள்ளை பூவில் புதுவிதமான சடுகுடு விளையாட்டு. விட்டு விடாமல் கட்டி அணைத்து தொட்டது பாதி பட்டது பாதி விதவிதமான ஜோடிகள் விளையாட்டு. இது காதலில் ஒரு ரகமோ, இங்கு காதலர் அறிமுகமோ. இது காதலில் ஒரு ரகமோ, இங்கு காதலர் அறிமுகமோ. இந்த பூமெத்தை பனியிட்ட பஞ்சு மெத்தையோ, இந்த பூமிக்கு அவனிட்ட பட்டுச் சட்டையோ, சித்திரம் போல் ஒரு முத்திரையிட்டாரோ, சேர்ந்து கழித்திட கட்டளையிட்டானோ. இன்பத் தேனிடையாடும் தேவதை போல ஆடிட வைத்தாரோ. இந்த நேரத்தில் இது சுகமோ, இதழ் ஓரத்தில் பரவசமோ. இந்த நேரத்தில் இது சுகமோ, இதழ் ஓரத்தில் பரவசமோ. பாலாஜி தேவநாதன் அட்டகாசமான வித்தியாசமான டிஎம்எஸ் ஐயாவின் அந்த ரொமான்ஸை தன்னுடைய குரலில் குழைச்சதோட மட்டுமில்லாமல் ஐரோப்பாவில் இந்த பாட்டு எங்கெல்லாம் ஒரிஜினலாக படமாக்கப்பட்டதோ அந்த லொக்கேஷனில் சில லொக்கேஷன்ஸ்க்காவது போய் அதை பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ணினாரே, அவர் எங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம். தன்னுடைய சொந்த வேலையாக வெளியூர் ஐரோப்பா போனவங்க, நான் இந்த பாட்டை இங்கே ஷூட் பண்ணிட்டுமா ஆண்டின்னு கேட்டு அந்தந்த இடங்களுக்கு போய் அழகாக இந்த பாட்டை ஷூட் பண்ணி அந்த தெள்ளத்தெளிவான குரலை நம்ம மனசில் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்தாங்களே பவித்ரா பாலாஜி, அவங்க நமக்கு கிடைச்ச பொக்கிஷம். இந்த பாட்டுடைய ஹைலைட்டே அந்த ஸ்ட்ரிங்ஸ் தான். டஃபஸ்ட் சாங் சுபஸ்ரீன்னு சொன்னார் ஃப்ரான்சிஸ். ஆனால் அவங்க வாசிக்கும் போது